ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம். விஜய் வந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. காவேரி தான் இவளோட கிளாஸ் டீச்சருன்னு தெரிஞ்சிடுச்சு. அதே மாதிரி அவளை ஒரு முறை பார்த்துட்டா போதும், கன்ஃபார்ம் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தாவை மீட் பண்ணி கண்டிப்பாக இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. அப்போது தாத்தா வந்து நல்லா டயர்டாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இல்லை, முதல்ல காவேரியை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இவர்கிட்ட பேசணும், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்த நாள் காலையில் ரொம்பவே டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னுமா சாப்பிட்டுட்டு இருக்க, சீக்கிரமாக சாப்பிடாமோ, டைம் ஆகுதுல்ல அப்படின்றாங்க. பா இன்னும் டைம் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்களோட சித்தி வந்து சொல்கிறாங்க, டேய் இப்போ தானடா 8 மணி ஆகுது, பொறுமையாக குழந்தை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கின்னு பார்த்துட்டு இவ்வளோ லேட் ஆகுதே டைம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்பவே கோவமாக இருக்காங்க. அம்முக்குட்டி வந்துட்டு, அப்பா நானே இன்றைக்கி தான் நல்லா சாப்பிட்றேன், இதுவே என்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் வந்துட்டு. அதுக்கப்புறம் ரொம்பவே டென்ஷனாகவே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களோட தாத்தா வந்து சொல்கிறாங்க, ஏன்டா இப்படி இருக்க, அவள் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு வந்துடுவா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. ஷூ கூட போடாமல் கூட்டிகிட்டு போறியே டேடி அப்படின்றாங்க. சரி சரி ஷூ போட்டுக்கோ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனேயே ஷூ போட்டு கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கு அப்புறமா வேகமாக போயிட்டு இருக்காங்க. என்னாச்சு இவனுக்கு, எதுக்காக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த குழந்தைய ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அவங்களோட சித்தி சித்தப்பா எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு வேளை ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சுன்னு சொன்னானே, அதனால் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு போய் ரீச் ஆகுறாங்க. அம்மு, அவங்க மிஸ்ஸு லேட் ஆகிடுச்சுன்னு திட்டமாட்டாங்களே, முட்டி போட வச்ச நீ என்ன பண்ணுவ, ஆல்ரெடி உனக்கு முட்டியில் வந்து அடிபட்டு இருக்குல்ல, நீல் டவுன் போட வச்சா நீ ரொம்ப கஷ்டப்படுவிய அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை டேடி, நான் பார்த்துக்கிறேன், எங்கள் மிஸ் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, நீங்கள் கிளம்புங்க பயப்படாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் வேணா உன்னை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு அப்புறமா கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு அவங்க கிளாஸ் மேமை பார்க்குறாங்க. இன்னும் என்னோடய கிளாஸ் மேம் வரல போல அப்படின்னு சொல்லிட்டு அம்முக்குட்டி வந்து சொல்கிறாங்க. சரிடா, நீ பத்திரமா உட்காந்து நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதை பார்த்த உடனேயே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க விஜய் உடனே அவங்களோட பிரின்ஸிபல் மேம் கிட்டே போயிட்டு கேட்குறாங்க, நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு அவங்களோட கிளாஸ் மிஸ்ஸோட காண்டாக்டு இல்லைன்னா வீட்டோட அட்ரஸ் மட்டும் கொடுங்க, இது மாதிரி நாங்கள் யார்கிட்டையும் கொடுத்ததில்ல, ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரின்ஸிபல் மேம் வந்து சொல்கிறாங்க. உடனேயே விஜய் வந்துட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி காவேரியோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனேயே அங்கே வந்துட்டு காவேரி இருக்கிறதுல லாக் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. உடனே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. காவேரியை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அங்கே ஒரு லேடி வராங்க. அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, இந்த பொண்ணு தானே இந்த வீட்டில் இருக்கிறது? ஆமாப்பா, இந்த பொண்ணும் அவங்களோட அம்மாவும் தான் இந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே ரொம்பவே ஷாக்காக இருக்காங்க. ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க. எப்படியும் ஒன்று காவேரியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா யமுனாவை பார்க்கறதுக்காக காவேரியும் சரிதாவும் 2 பேருமே கிளம்பி போயிருப்பாங்க. அவங்கள பார்த்த காவேரியையும் சரதாவையும் பார்த்த உடனே யமுனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னை பார்க்குறதுக்காக எதுக்கு அவ்வளோ தூரம் இருந்து கிளம்பி வந்தீங்க? என்னடி சின்னடி தானே சொன்னேன், இவ்வளோ பெரிய கட்டு போட்டு வச்சுருக்க, கட்டு மட்டும்தாம்மா பெருசு, மற்றபடி எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், டியூட்டியில் ஜாயின் பண்ணுற நேரம் பார்த்து இப்படி பண்ணி வச்சுருக்கே, உன்னை யார் வண்டி ஓட்டிகிட்டு போக சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்பவே கோவமாக இருக்காங்க காவேரியும் சாரதாவும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. நிவின் வந்து நான் போய் டீ போட்டுட்டு வரேன், நீங்கள் பேசிட்டு இருங்க அப்படின்னு காவேரி போகிறாங்க. விஜயோட சித்தப்பாவும் சித்தியும் வந்து உங்ககிட்ட பேசினாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னு ஏதாச்சும் காவேரிக்கிட்டே சொன்னியாம்மா? இல்லடி, நான் எப்படி சொல்லுவேன், நான் சொல்லலை அப்படின்றாங்க. ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஃபாரினில் செட்டில் ஆகிட்டாங்கல்ல, பாவம் வயசான தாத்தா, அவரை எப்படி அந்த குழந்தைய பார்த்துப்பாங்க, அது நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது. நாங்களே வளர்த்துக்கிறோன்னு எடுத்துகிட்டு போனாங்கல்ல, அவங்களே பார்த்துப்பாங்க, நீ மனசு போட்டு கஷ்டப்படுத்திக்காத, விடுமா அப்படின்னு யமுனா வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க விஜய். எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது விஜய் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே அவங்களோட தாத்தா வந்து கேட்குறாங்க, விஜய் என்னாச்சு, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு அப்படின்றாங்க. காவேரி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவள் உயிரோடு தானே இருக்கா அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. விஜய் கேட்ட உடனே தாத்தா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், காவேரி உயிரோடு தான் இருக்கா, ஏன் என்கிட்ட இவ்வளோ நாள் சொல்லலை அப்படின்னு விஜய் வந்து கேட்க வராங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி ரிலேட்டிவ்ஸ் நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம்.